அண்ணா ஏப்ரல் 12 பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதை கேட்கல அண்ணா ஏன்னா பிரஸ்ஸை பார்க்கணும், இதுக்காக தான் நான் பிரஸ்ஸை பார்க்கறது இல்லைங்க. எதுக்குன்னா அண்ணே இந்த கூட்டணி பற்றி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை, யாரோ பேசிட்டு நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டோம். அண்ணா கடந்த 2 மாதத்தில் 3வது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அதுக்கு மேலே எங்கேயுமே பார்க்கலிங்க, நீங்களே செக் பண்ணிக்கணும். காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்லேருந்து பாருங்கள். ஏன்னா ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாதுங்கண்ணா. பதவி இல்லாமல் தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன். யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துலாம் எங்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள். அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு, அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன், இது ஏன் ஊர், எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியே வெங்காயம்னு சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாது. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் அதில் போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை. என்னோட செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், எங்கே ட்விட்டராக வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு, உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படித்து அதுக்கு 2 கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கும். இடையில இது நடக்கும் அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா, எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்னென்ன பெரிய தலைவனா, எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்கன்னா. எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்களாம் நிம்மதியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும், எல்லாத்துலையும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸை பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போகிறேன். அதனால் தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்லேருந்து வெளியே இருக்கிற ஆளு. தலைவா நான் இதுலங்க இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. சென்னையில அமைச்சர் பண்ணும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், நான் பார்க்கல. ஆனா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர். அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்றேன், நான் இருக்கேன். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன். ஒரு நிமிஷம். அப்படியே தேசிய தலைவர், அவங்க விமன்ஸ் விங்கனோட தேசிய தலைவர் தான். அண்ணா அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு தெரியும். இது ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்கண்ணா. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் கட்சி நிகழ்ச்சிக்கு நாங்க தான் நடத்துறோம். ஆமா தலைவா, என்னை தேவையில்லாம அந்த ஒம்பல மாட்டிருக்காதீங்க. என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா. இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்கண்ணா. அவ்வளவுதான். நாளைக்கு நயினார் என்ன இதை செய்யணும், நான் செய்ய போறேன். மற்றபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு. இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். ரெடியா வச்சுக்கோங்க, பதில் சொல்றேன். அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறோமா டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காதுல்ல. இல்ல நீங்க தான் சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தான் அந்த கரப்ஷன் ஃபைல்ஸ் உங்க முன்னாடி தான் நான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. நீங்க பதவியில இருந்து அண்ணா நல்லா புரிஞ்சுக்கண்ணா. இந்த 2 கட்சிகளும் எங்கேயும் போக போறது இல்ல. பிஜேபி எங்கேயும் போக போறது இல்லை. 40 வயசு தான். 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன். ஊழலை ஒழிக்கணுங்கிற தெளிவா இருக்கேன். அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்ப பாஸ் தேவைப்படுது. எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்புல சேர்ந்துக்க வேணாம். இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். கட்சியினுடைய தன்மை எனக்கு புரிஞ்சிருக்கேன். எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறோம்.